இன்றைக்கி நம்ம ஒரு மினி ப்ரைடல் செட் தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து ராணி பிங்க் கலரில் பேங்கிள் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதில் பேங்கிளில் சுற்றுறது த்ரெட்டை வந்து 20 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து சுற்றிருக்கேன். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம 20 ஸ்டாண்ட்ஸாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும். போக போக நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகாமல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கணும். இது மாடலுக்காக ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா பேங்கிளும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம 4 கட்டும் இது வந்து 2 கட் 4 கட் 6 கட் 3 சைஸையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி ஒரு ட்ரா பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே பேங்கிள் செய்கிறப்போ நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறப்ப அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவும் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நடுவில் வந்து கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். கிளிப் ஸ்டோன் எப்போவுமே பேஸ்ட் பண்ணுறப்ப கூடவே B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஸ்ட் ஆகும். சேம் இதுக்கு சென்டர் அலைன்மெண்ட்டையும் நம்ம வேறு கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டராக வந்து நான் ஸ்கொயர் அப்ளை பண்ணியிருக்கேன். சுற்றி வந்து செராமிக் ரவுண்ட் 2 mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். செராமிக் கோல்டில் வந்து 2 mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 4 சைடும் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ட்ராப் பீடை யூஸ் பண்ண போகிறோம். ட்ராப் வந்து பிங்க்கும் கோல்டனும் எடுத்திருக்கேன். நம்ம பிங்க் கிளிப் ஸ்டோன் பக்கத்தில் பிங்க் இருந்தால் விசிபிளாக இருக்காதுன்றனால பிங்க் பக்கத்தில் கோல்டன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த சைடு கோல்டன் பக்கத்தில் பிங்க் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. சேம் அந்த 4 பீடு வந்து 4 சைடும் இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஃப்ளார் மாதிரி ஆஃப் ஃப்ளார் இருக்க மாதிரி வரும். சென்டர் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் குந்தன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளாருக்கு நடுவில் ஒரு குட்டி 2 mm ஒயிட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே ப்ரொசீஜர் வந்து ஃபுல் பேங்கிளுக்கும் போடணும். ஒரு செட்டுக்கான 4 பேங்கிளுக்கு நம்ம இதே மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே தான் நம்ம அங்கே பண்ணது தான் அப்படியே இங்கேயும் பண்ணியிருக்கோம். சென்டர் பாருங்கள், அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருந்ததுன்னா நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணோன்னா சென்டருக்கு வந்து நம்ம குட்டி சர்க்கிள் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பெருசாக தெரியாது. இதில் வந்து நான் குட்டி நடுவில் வந்து சர்க்கிள் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம 4 பேங்கிள் செஞ்சு ட்ரை பண்ண விட்டுறணும். அடுத்து வந்து நான் 4 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். 4 கட்டில் 4 வந்து ஒயிட் கிளாஸ் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் ரவுண்டு. நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். திருப்பியும் 4 கிளாஸ் ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல் பேங்கிளுக்கும் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த 4 சர்க்கிள் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு செராமிக் ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளவுதான். இந்த பேங்கிள் மாதிரியே நம்ம 4 பேங்கிளுக்கும் இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் 6 கட் பேங்கிள் எடுத்துக்கணும். 6 கட்டுன்றப்ப ரொம்ப சின்ன சைஸு, நம்ம நிறைய போட போகிறோன்றப்ப இது மாதிரி ஒரு கிளாஸ்லேயோ எதுலேயோ ஒன்று போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் பாட்டிலில் கூட போடலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக முடியும் வேலை. நம்ம போக போக இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவோம். நம்மளாக போட போட தெரிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ண வச்சுருக்கோம். ட்ரை ஆன உடனே அதை அலைன்மெண்ட் கரெக்டான அலைன்மெண்ட்டில் அடுக்கிட்டா மினி ப்ரைடல் செட் ரெடி ஆகிடுச்சு.